அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் நம்ப படிக்க போகிறோம் அப்படின்னா இசுமுக்கு 4 தன்மைகள் தானே. அதை 4 தன்மைகளில் நிலைமை படித்தோம். இப்போ எங்களுக்கு 3 தன்மைகள் படிக்கிறதுக்கு அதுதான் நம்ப என்று சொன்னால் அது உண்மையாக ஒண்டா பன்மையான்றது. ஓகே, அதுக்கப்புறம் அது மெஸ்குலின் ஃபெமினன் ஆனால் பெண்ணாண்டு படிப்போம். கடைசியாக அது மௌரிஃபாவை நக்கீராவா குறிப்பிட்டதா இல்லாட்டி பொதுவாக இதை ரெண்டு படிப்போம். ஸோ இன்றைக்கு ஒருமையாக பன்மைன்ற விஷயத்தை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு தெரியும் அரபில் தமிழில் ஒருமை இல்லாட்டி பன்மை அப்படி தான் இருக்குது. ஆனால் அரபில் ரெண்டும் இருக்குது, ஒருமை இல்லாட்டி ரெண்டு இல்லாட்டி பன்மை, அது 3 வரும். நாங்கள் இது ஆல்ரெடி முஸ்லீம் சார்ட்டில் படித்தோம், சரியா? ஸோ இப்போ நாங்கள் ஆம்பளை முஸ்லீம் சார்ட்டுக்கு தானே, முஸ்லீம் சார்ட்டுக்கு தானே, அதில் எங்களுக்கு ப்ளூரல் படிக்கலும். எப்படின்னா நாங்கள் முஸ்லிமின் ஒன்று, முஸ்லிமானி முஸ்லிமேனி ரெண்டு, முஸ்லிமூன அதை பேட்டர்ன் வந்தால் முஸ்லிமீன பேட்டர்ன் வந்தால் 3. ஸோ அதில் ஒருமை ரெண்டு பன்மை அதை படித்தாச்சு. ஸோ அது ஆல்ரெடி படிச்சிட்டோம், அதை மாதிரி படிக்க தேவையில்லை. ரெண்டாவது முஸ்லீம் பெஞ்சால் இதுலேயும் ஒருமை பன்மை கண்டுபிடிக்கலும். முஸ்லிமத்தின் எல்லாமே ஒரு முஸ்லீம் பெண், முஸ்லிமத்தேனி ரெண்டு முஸ்லீம் பெண்கள் ரெண்டு, அதை நம்பரை கண்டுபிடிக்கலும். அதுக்கப்புறம் முஸ்லிமாத்தின் இது பல முஸ்லீம் பெண்கள். ஸோ அதில் ஒன்மை ரெண்டு பன்மையாக கண்டுபிடிக்கலும். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ இதில் 5 மெத்தட் காட்டிக்கிறாங்க, அதில் ஆல்ரெடி 2 எங்களுக்கு நல்லாவே தெரியும். 3வது கேட்டகரி தான் ஹியூமன் புரோக்கன் ப்ளூரல். அப்படி என்று சொன்னால் இப்போ நாங்கள் சொல்லுவோம் ரசூல் அப்படின்னா ஒரு ரசூலானி ரசூலேனி அப்போ 2 ரசூல்மார்கள், ரசூலீன ஓகேயா, அது நோமல். அப்போ அதில் பன்மை வருது. ஆனால் அதை ஹியூமன் என்று சொல்கிறேன் நாங்கள் அக்கலொண்டிக்கிற யோசிக்க இயலுமானவங்களை எடுப்போம். அப்போ ரசூல் என்று சொல்கிற அக்கலொண்டிக்கிற யோசிக்க இயலுமான ஒருத்தர். ஸோ அவரோட புரோக்கன் ப்ளூரல் ஒன்று மீக்குது. அது என்ன? ரசூல் என்ற ஒரு ரசூல் என்றால் பல ரசூல்மார்கள். ஆனால் அது பேட்டர்னுக்குள்ளே வரதில்லை. நான் சொன்ன பேட்டர்னுக்குள்ளே வரதில்லை. ஏண்டா ரசூலுன்னு தானே வரணும், ஆனால் இதில் ரசூலுன்னுண்டா பேட்டர்னுக்குள்ளே வரதில்லை. ஸோ அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஹியூமன் புரோக்கன் ப்ளூரல். நான் புரோக்கன் ப்ளூரல் முதல்ல நான் நினைக்கிறேன் லெசன் 3 படித்தோம் தானே, ஒரு பார்ட் C என்று நினைக்கிறேன், அதில் படித்தோம் நான் ஹியூமன் புரோக்கன் ப்ளூரல். நினைக்கிறேன் கிதாபின் கிதாபேனி கிதாபூனே இல்லை குத்துபுன் நினைக்கிறேன், குத்துபுன் அது ப்ரோக் ஆகுது. ஸோ அது புரோக்கன் ப்ளூரல் என்று படித்தோம். அதே மாதிரி அது உசுறு இல்லாததுக்கு தானே உசுரிக்குது ஹியூமன், அதுக்கும் அப்படி இல்லாட்டி அக்கலிக்குது, அதுக்கும் புரோக்கன் ப்ளூரல் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் தான் காஃபிர். ஓகேயா, காஃபிருன் காஃபிரீன் காஃபிரீன இது அதை முஸ்லீம் சார்ட்டில் போட்ட மாதிரி எங்களுக்கு காஃபிரை அதை சார்ட்டில் போட்டு எடுக்கலும். ஆனால் இதுக்கும் என்ன செய்யலுமெண்டா ஒரு புரோக்கன் ப்ளூரல் இருக்குது. காஃபிரூன் என்று சொல்கிறதுக்கு பதிலாக குஃபாரூன் என்று சொல்லி மேலும் குஃபாரூன் என்றால் வெளியால் பார்க்க போகல விளங்கும், ஒரு காஃபிர் மாதிரி தான் விளங்கும். ஏன்னா முஸ்லீம் சாட்டில் முஸ்லீமுன் மாதிரி குஃபாரூன் என்ற ஒரு காஃபிர் மாதிரி தான் விளங்கும். ஆனால் இது ஒரு காஃபிர் இல்லை, பல காஃபிர்கள். அது புரோக்கன் ப்ளூரல். இது புரோக்கன் ப்ளூரல் விளங்குறதுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சே இருக்கணும், இல்லாட்டி விளங்கலாம். அது ஒரே சொல்யூஷன் வொக்காபுலரி, அது அர்த்தம் தெரிஞ்சிக்கணும். ஸோ ஈவன் கொஸ்டின்ஸ் தரப்போகல அர்த்தத்தோடு தான் வரும், அப்போ உங்களுக்கு விளங்கப்போல லேசி. ஓகே, அது 3வது. ஸோ 4வது நான் ஹியூமன் புரோக்கன் ப்ளூரல். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் ஹியூமன் புரோக்கன் ப்ளூரல் மாதிரி தான். இது உசுறு இல்லாததுக்கு நாங்கள் ஆல்ரெடி படித்தோம் தானே, குத்துபுன் கிதாபானி கிதாபேனி குத்துபுன். ஸோ குத்துபுன் என்ற கொலை
என்னது அது வந்து நான் ஹியூமன், அப்படி இல்லாட்டி அக்கள் இல்லாது, பொஸ்துக்கு அக்கள் இல்லை, அது அக்கள் இல்லாத புரோக்கன் ப்ளூரல். சரியா? மோஸ்ட்லி வந்து அக்கள் இல்லாததுகளுக்கு புரோக்கன் ப்ளூரல் தான் வாரை. ஸோ அதை நாங்கள் முன்னுக்கு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இது 4 படிச்சிட்டோம். 5வது ப்ளூரல் பை மீனிங். அப்படின்னா அது அர்த்தமே ப்ளூரல். அப்படி ஒரு 3 வார்த்தை தான் இது 3 வார்த்தை தவிர நானும் இன்னும் வேறு வார்த்தைகள் கண்டு இல்லை. இது 3 வார்த்தை தான் வரும். அந்த 3 வார்த்தையை நீங்கள் நினைவு வச்சுக்கொண்டா போதும். எக்ஸாம்பிள் கவுமுன், கர்னுன், நாசுன். சரியா? கவுமுன் என்ற ஒரு கூட்டத்தார். அப்படி கவுமுன் என்ற உத்தர் மாதிரி தான் விளங்கும், முஸ்லிமுன் மாதிரி தான் விளங்கும். ஆனால் இல்லை, அது வந்து கவுமுன்ற ஒரு கூட்டம். அப்போ வந்து அது ப்ளூரல் ஆகிக்குது. கர்னுன் என்ற ஜெனரேஷன், எங்களோட சந்ததிகள் என்ற ஒருத்தர் இல்லை, நிறைய பேர். அதே மாதிரி நாசுன் என்றா பீப்பிள், மனிதர்கள். அது நாசுன் என்றா முஸ்லிமுன் மாதிரி தானே நாசுன், இல்லை அது வந்து ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணணும். ஏண்டா அது வந்து ஒரு கூட்டம், நாசுன் என்ற ஒரு கூட்டம். ஸோ இதுவரை நினைவு வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. 5 மெத்தட் தான் இது இந்த ப்ளூரல் சிங்குலர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்று முஸ்லீம் ஆண்சார், முஸ்லீம் பெண்சார், ஹியூமன் அப்படின்ற அக்கள் ஈக்கிற புரோக்கன் ப்ளூரல், அக்கள் இல்லாத புரோக்கன் ப்ளூரல். 5வது ப்ளூரல் பை மீனிங், அதோட மீனிங்கே ப்ளூரல் தான். இது 5 மெத்தட் தான் நிற்கிது. ஓகே. அப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்று புரோக்கன் ப்ளூரல் எப்படி ட்ரீட் பண்ணுறேன் கிராமரில் சொல்லி. ஓகேயா? இது முழு அரபிக் லேர்னிங்லேயே கொஞ்சம் கன்ஃபியூஸான ஏரியா. வந்து கன்ஃபியூஷன் சொல்கிறத விட ஒரு மாதிரி சும்மா அந்த எங்களுக்கு விளங்குறது கஷ்டமான ஏரியா வந்து இது தான். இது வந்து சோஜா ஃபன் ஆகிக்கும் உண்மையாக சொல்ல போனால். என்னென்னு சொன்னால் அரபிகள் இது புரோக்கன் ப்ளூரலை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் ஹியூமன் புரோக்கன் ப்ளூரல் எடுப்போமே. நான் எக்ஸாம்பிள் சொன்னால் குஃபார். இது குஃபார் என்று வரப்போக்கல, இல்லாட்டி ருசுலுன்னு என்று வரப்போக்கல, இது கிராமட்டிக்காக எப்படி ட்ரீட் பண்ணுறேன்டா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்றோ ஒரு பெண் என்று சிங்குலர் ஃபெமினன் அப்படின்னா ஒரு பெண் என்று ட்ரீட் பண்ணிடும், ஷீ என்று ட்ரீட் பண்ணிடும். இப்போ ருசுல் என்று இது கிராமட்டிக்கலி தான் நான் கதைக்கிறேன். ஓகே, உண்மை இல்லை கிராமட்டிக்கலி. ஸோ ருசுலுன்னு என்று வந்த டைமில் இதை வந்து ஹியர் ஷீ என்று ட்ரீட் பண்ணே மேலும், ஹும் தே என்று ட்ரீட் பண்ணே மேலும். எப்படியுமே ஹும் என்றால் அவர்கள் என்று ட்ரீட் பண்ணேலும் மேலும், ஹி என்றால் அவள் அப்படி ட்ரீட் பண்ணே மேலும், அவள் என்று ட்ரீட் பண்ணே மேலும், அவர்கள் என்று ட்ரீட் பண்ணே மேலும். ஸோ இது 2 ஆப்ஷனும் இருக்குது ஒரு ஹியூமன் புரோக்கன் ப்ளூரல் இருக்கு. இந்த 2மையும் ட்ரீட் பண்ணேலும். எக்ஸாம்பிள் இதை வந்து கொஞ்சம் இது கிராமட்டிக்கல் மட்டுமே நினைவு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ருசுலுன்னு என்று யூஸ் பண்ணி ருசுல்மார்கள் ஒரு ஊருக்கு வந்தார்கள். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தை வரப்போகல அவர்கள் நன்மையேவி தீமையை தடுத்தார்கள் அப்படி சொல்லிடும் மேலும், இல்லாட்டி அந்த ஹியை யூஸ் பண்ணே மேலும், அவள் நன்மையேவி தீமையை தடுத்து அந்த மாதிரி யூஸ் பண்ணே மேலும். அது கொஞ்சம் அது படிக்கொள்ள விளங்கும். ஆனால் அது நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள அதை ஃபீமேல் எடுக்கிறதில்ல. ஆனால் அப்படி ட்ரீட் பண்ணே மேலும். ருசுலுன்னு என்றால் ஒரு பெண் கிராமட்டிக்கலாக பெண் ட்ரீட் பண்ணே மேலும், அப்படி இல்லாட்டி அவர்கள் என்று ட்ரீட் பண்ணே மேலும். ஓகேயா? ரைட். அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம்தான் இதில் ரெட் கலர்லேயே போட்டிக்குது. இந்த டியூட்டில் பாருங்கள், அத்தனை நான் ஹியூமன் ப்ளூரலும் அது புரோக்கன் ஆகிக்கட்டும் புரோக்கன் இல்லாமல் இருக்கட்டும், மோஸ்ட்லி புரோக்கன் தான் வரும். புரோக்கன் ஆகிக்கட்டும் புரோக்கன் இல்லாமல் இருக்கட்டும், உசுர் இல்லாத அத்தனை ப்ளூரல்களும் பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும். ஒரு பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும். ஒரு பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும் கிராமட்டிக்காக. எக்ஸாம்பிள் அரபிகள் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால், இப்போ அரபால் சொல்கிறேன்டா, நான் குத்துபுன் என்றது புஸ்தகங்கள், அதை வந்து ஒரு பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும். ஓகே, நான் புஸ்தகங்களை வாசித்தேன். நாங்கள் எப்படி சொல்லுவோம்? நான் புஸ்தகங்களை வாசித்தேன், அதுவல் நல்லா இருந்துச்சு அப்படி தானே சொல்லுவோம். அரபிகள் சொல்ல போகல ஹிய, அதுவலுக்கு பதிலாக ஹியன்னு தான், ஹும்முக்கு பதிலாக ஹிய தான் யூஸ் பண்ணாங்க. அவள் நல்லா இருந்துச்சு ஹிய என்று தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது நான் சொன்ன மாதிரி இது என்னது மோஸ்ட் ஆக்வர்ட்
தமிழில் எப்படி சொல்லுதோ தெரியாது, கொஞ்சம் நம்ப இல்லாத லைக் ஒக்வர்டுன்னா சும்மா கன்ஃபியூசிங் அடை. அதை தவிர இது அரபில் அடுத்து எல்லாமே நார்மலாக தான் ஜென்ரல் நாலேஜுக்கு விளங்கும். ஆனால் இது நான் ஹியூமன் ப்ரோக்கன் ப்ளூரலை ட்ரீட் பண்ண விதம் இது, அது பெண்ணாக ட்ரீட் பண்ணணும், கட்டாயமாக அது பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும் கிராமட்டிக்காக. அது மட்டும்தான் ஒக்வர்ட் ஆகிக்கும். அதை கொஞ்சம் விளங்கி கொண்டா சரி. அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரோக்கன் ப்ளூரல் ஓகேயா வந்துச்சுன்னு சொன்னால் அது ஏதாவது நான் ஹியூமன் ப்ரோக்கன் ப்ளூரலோ அப்படி இல்லாட்டி நார்மல் ப்ளூரலாகி மேய்க்கலும். மோஸ்ட்லி ப்ரோக்கன் ப்ளூரல் ஒடைஞ்ச ப்ளூரல் பன்மை வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ஒரு பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும். அப்படி இருந்து பன்மையாக ட்ரீட் பண்ணக்கூடாது, ஒரு பெண்ணாக தான் நாங்கள் கவனத்துக்கு எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதை நான் எக்ஸசைஸ் இருக்குது, அது எக்ஸசைஸ் அப்படின்னு அசைன்மெண்ட் செய்யுது. அந்த அசைன்மெண்ட்டை பண்ணக்குள்ள இன்னும் கொஞ்சம் விலகி ஸ்டார்ட் ஆகும். டவுட் வழியும் தான் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டில் போடலும். நான் இது யூடியூப்லேயும் போகும் தானே, இதை கமெண்ட்டில் போடலும். அப்படி இல்லாட்டி குரூப்பில் இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் ரிப்ளை பண்ணுங்கள். எனி கொஷின்ஸ் இருந்தால் அதுக்கு ஆன்சர் பண்ணலும் விளங்காத இது இன்ஷா அல்லாஹ்.